आज के ही दिन 2019 में पुलवामा हमले में हमारे 40 सीआरपीएफ के जवान शहीद हो गए थे। 2019 ஆண்டிலே புல்வாமா காஷ்மீரின் புல்வாமாவிலே நம்முடைய 40 சிஆர்பிஎஃப் வீரர்கள் உயிர் தியாகிகள் ஆனார்கள், பலிதானிகள் ஆனார்கள்। मैं सबसे पहले हमारे वो 40 बहादुर जवान जिन्होंने देश के लिए शहादत दी, वो सभी को मनपूर्वक श्रद्धांजलि देना चाहता हूं। இந்த நாட்டிற்காக தங்களுடைய இன்னுயிரை அளித்த அந்த 40 சிஆர்பிஎஃப் படை வீரர்களுக்கும் நான் என்னுடைய உளமார்ந்த அஞ்சலியை இப்பொழுது நான் காணிக்கையாக்குகிறேன்। भाइयों बहनों, कांग्रेस के जमाने में आए दिन पाकिस्तानी आतंकवादी हमारे जवानों पर हमला करते थे। காங்கிரஸ் ஆட்சியின் போது ஒவ்வொரு நாளும் பாகிஸ்தானிலிருந்து தீவிரவாதிகள், பயங்கரவாதிகள் வருவார்கள், நம் மீது தாக்குதல் தொடுப்பார்கள்। और ये जो हमला करने की परंपरा को कांग्रेस ने रूटीन बना दिया था। இந்த அன்றாட தாக்குதல் என்ற இந்த சம்பவத்தை காங்கிரஸ் அவர்கள் இதனை ஒரு வாடிக்கையாகவே ஆக்கி இருந்தார்கள்। और इस पर देश के प्रधानमंत्री, गृह मंत्री, रक्षा मंत्री कोई रिएक्शन तक नहीं आता था। இது பற்றி நாட்டின் பிரதமராகட்டும், நாட்டின் உள்துறை அமைச்சராகட்டும், நாட்டின் பாதுகாப்புத்துறை அமைச்சராகட்டும் யாரும் எந்த வாயும் எந்த வார்த்தையும் பேச மாட்டார்கள்। मगर मोदी जी ने एक नई परंपरा की। 19 में पुलवामा में हमला किया, इसका जवाब एयर स्ट्राइक कर पाकिस्तान के घर में घुसकर आतंकवादियों का खात्मा कर दिया। ஆனால் மோடிஜி அவர்கள் வந்த பிறகு 2019 முதன்முறையாக புல்வாமாவிலே தாக்குதல் நடைபெற்ற பிறகு அவர்கள் வீடு புகுந்து தாக்கினோம்। நாம் வான்வழியே சென்று நாம் அவர்கள் மீது தாக்குதல் தொடுத்தோம்। पहले सर्जिकल स्ट्राइक, फिर एयर स्ट्राइक और अंत में ऑपरेशन सिंदूर कर पाकिस्तान को मजबूत जवाब देने का काम नरेंद्र मोदी जी ने किया है। முதலிலே துல்லிய தாக்குதல் சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக், பிறகு வான்வழி தாக்குதல், நிறைவாக ஆபரேஷன் சிந்தூரை நாம் அரங்கேற்றினோம்। அரங்கேற்றி அவர்களுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைத்திருக்கிறோம்। और आज मोदी जी के नेतृत्व में भारत सुरक्षित, दुनिया की कोई ताकत भारत पर नजर उठाने की हिम्मत नहीं कर सकती। இன்று நம்முடைய பிரியமான மாண்புமிகு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களின் அரசை பார்த்து எந்த ஒரு தீய சக்தியும் கண்ணெடுத்து கூட பார்க்க முடியாத நிலைமை நமக்கு ஏற்படுத்தியிருக்கிறார் நம்முடைய மாண்புமிகு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள்। मोदी जी ने भारत को समृद्ध करने के साथ साथ सुरक्षित करने का भी काम किया है। நம் பாரத நாட்டிற்கு மோடிஜி அவர்கள் வளமையை மட்டும் அளிக்கவில்லை, வலுவான பாதுகாப்பையும் அளித்திருக்கிறார்। मित्रों, पुडुचेरी की जनता ने एनडीए पर, बीजेपी पर, हमारे नेता रंगास्वामी जी पर और मोदी जी पर भरोसा जताया है। நண்பர்களே, நம்முடைய புதுச்சேரி வாழ் மக்கள் என்டிஏ மீதும், பிஜேபி மீதும், ரங்கசாமி அவர்கள் மீதும், அன்புக்கு உரித்தான நம்முடைய மோடிஜி மீதும் மிகப்பெரிய நம்பிக்கையை வைத்திருக்கின்றார்கள்। 2021 असेंबली इलेक्शन में पुदुचेरी की जनता ने 44% वोट दिया। 2021 ஆண்டு நடந்த புதுச்சேரி சட்டப்பேரவை தேர்தல்களிலே புதுச்சேரி மக்கள் நமக்கு
44 விழுக்காடு ஆதரவு அளித்திருக்கின்றார்கள். और 30 में से 16 सीटें दी थी. 16 आउट ऑफ 30. 30 16 நமக்கு சீட்டுகளை அளித்திருக்கின்றீர்கள். मगर इस बार भारतीय जनता पार्टी और AINRC का अलायंस, AIDMK का अलायंस हम लक्ष्य कर चले हैं कि 60% वोट के साथ मोर देन 24 सीट बीजेपी अलायंस जीतेगी. ஆனால் இந்த முறை நாம் நம்முடைய கூட்டணி கட்சிகள் பாரதிய ஜனதா கட்சியோடு சேர்ந்து NRC, அஇஅதிமுக இந்த கட்சிகள் எல்லாம் சேர்ந்து 60% வாக்குகளை பெறுவோம். நாம் 24 இருக்கைகளையும் நமக்காக்கிக் கொள்வோம். मित्रों, हमारे 5 साल जो गड्ढा कर गए थे नारायण, वो गड्ढे को भरने में गए हैं. இங்கே முதலமைச்சராக இருக்கக்கூடிய திரு நாராயணசாமி அவர்கள் நமக்கு இங்கே சிறப்பாக ஆட்சியை அளித்துக் கொண்டிருக்கின்றார். रंगसामी அவர்கள் இங்கே மிகச் சிறப்பாக गलत बोल रहे भाई. रंगास्वामी ने नारायण स्वामी गड्ढा कर गए थे, मतलब ये सुराना समझाओ भाई. இப்பொழுது முதலமைச்சர் ரங்கசாமி அவர்கள் ஆட்சிக்கு முன்னால் இருந்த நாராயணசாமி அவர்கள் மிக மோசமான ஆட்சியை இந்த புதுச்சேரிக்கு அளித்திருக்கின்றார். 5 साल तक कांग्रेस सरकार ने यहां पर भ्रष्टाचार और एक प्रकार से अव्यवस्था का माहौल बनाया था. அந்த மோசமான ஆட்சியை அளித்த அந்த 5 ஆண்டுகளில் இங்கே ஊழல் மட்டுமில்லை, இங்கே அமைப்புகளும் சரியாகவே இயங்கவில்லை, சீர்கேடு உச்சத்தில் இருந்தது. 5 साल में हमने भ्रष्टाचार समाप्त करा, अव्यवस्था को व्यवस्था में बदला है और समय है अब अगले 5 साल पुदुचेरी को विकसित पुदुचेरी बनाने का टाइम आ गया है. இந்த கடந்த 5 ஆண்டுகளிலே நாம் சட்டம் ஒழுங்கையும் சீர் செய்திருக்கின்றோம், அமைப்புகளையும் மீள் நிர்வாகம் செய்திருக்கின்றோம். அடுத்ததாக நாம் வளர்ச்சி பயணத்திலே அடுத்த ஆண்டு மேலும் பயணித்தாக வேண்டும். मित्रों, अगले 5 साल हम सब दृष्टि से पुदुचेरी को विकसित बनाने का संकल्प लेकर आगे बढ़ रहे हैं. அடுத்த 5 ஆண்டுகளிலே புதுச்சேரியை வளர்ச்சி அடைந்த ஒரு பிரதேசமாக ஆக்க வேண்டும் என்ற மன உறுதிப்பாட்டோடு நாம் பயணிக்க இருக்கின்றோம். पहले समय था पुदुचेरी के फैसले दिल्ली के दरबार में गांधी परिवार लेता था. अब पुदुचेरी के फैसले पुदुचेरी स्वयं ले रहा है. முன்னர் அரண்மனை, தில்லி அரண்மனையிலே புதுச்சேரியை சேர்ந்தவர்கள் அங்கு போய் ஐயா உள்ளேனையா என்று அங்கு ஆஜர் கொடுக்க வேண்டி இருந்தது. இப்பொழுது புதுச்சேரி தானே சுயமாக இயங்கக்கூடிய ஒரு அமைப்பாக, ஒரு அரசாங்கமாக ஆக்கப்பட்டிருக்கிறது. अगले 5 साल हम 3 सेक्टर पर कॉन्सेंट्रेट कर आगे बढ़ने वाले हैं. அடுத்த 5 ஆண்டுகளிலே நாம் 3 துறைகளில் நம்முடைய பெரு கவனத்தை செலுத்தி ஆட்சி அமைக்க இருக்கிறோம், ஆட்சியை वழிநடத்த இருக்கின்றோம். पुदुचेरी के मछुआरों का प्रोडक्ट विश्व के बाजार में जाए, ऐसा इकोसिस्टम बनाना है. புதுச்சேரியின் மீனவர்களின் அவர்களுடைய பொருட்கள் அவை உலக சந்தைகள் வரை கொண்டு சேர்க்கப்பட்டாக வேண்டும் என்பது நம்முடைய முதல் உறுதிப்பாடு. पुदुचेरी के युवाओं के लिए यहां पर IT, AI
ट्रेन सॉफ्टवेयर और डेटा सेंटर की इंडस्ट्री का सेंटर बनाना है। புதுச்சேரியை இங்க இருக்கக்கூடிய குறிப்பாக இளைஞர்களுக்கு ஒன்று தெரிவிக்க விரும்புகிறேன். தகவல் தொழில்நுட்பம் ஐடி, மென்பொருள் சாப்ட்வேர், செயற்கை தொழில்நுட்பம் ஏஐ, தரவுகள் மையம் டேட்டா சென்டர் ஆகியவற்றின் மைய களமாக ஆக்க வேண்டும். இளைஞர்களை நான் மனதிலே கொண்டு இதை கூறுகின்றேன். और तीसरा, पुदुचेरी के हरेक युवा के रोजगारी का व्यवस्था करने का काम भारतीय जनता पार्टी की सरकार को करना है। புதுச்சேரியின் இளைஞர்களுக்கு மேலும் அதிக வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் அந்த பணியையும் பாரதிய ஜனதா கட்சி நிறைவேற்றி தரும். अभी मोदी जी मलेशिया गए थे, वहां पर तमिल भाषी हमारे भाई बहन बड़ी संख्या में निवास करते हैं। वहां पर मोदी जी ने मलेशिया की यूनिवर्सिटी मलाया में तिरुवल्लुवर सेंटर बनाने की घोषणा। அண்மை காலத்திலே சில நாட்களுக்கு முன்பாக பாரத பிரதமர் நரேந்திர மோடிஜி மலேசியா சென்றிருந்தார். அங்கே மலேசிய மண்ணிலே நம்முடைய தமிழ் சகோதர சகோதரர்கள் நிறைய பேர் அங்கே வசிக்கின்றார்கள். அவர்கள் மத்தியிலே மலேசிய பல்கலைக்கழகத்திலே திருவள்ளுவருக்கான இருக்கை ஒன்றை ஏற்படுத்துவேன் என்று அவர் அங்கே உறுதிப்படுத்தி கொண்டு வந்திருக்கின்றார். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.